மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நினைவு தினத்தை அனுசரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வானூர் தொகுதிக்குட்பட்ட ரவுத்தன்குப்பம் பகுதியில் ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் மற்றும் அதிமுக பிரமுகர் சதீஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சதீஷ், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன், கார்த்திகேயன், பிரகாஷ், கிருஷ்ணராஜ், அம்மா பாசறை மாவட்ட துணை செயலாளர் வினோத்குமார், பிரகாஷ், அன்பு, மணிபாரதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா. இதேபோல் கண்டமங்கலம் ஒன்றிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டமங்கலம் ஒன்றியம் மிட்டா மண்டகப்பட்டு பாக்கம் கூட்ரோடு 4 முனை சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மண்டகப்பட்டு கிளை கழக செயலாளர் செல்வம் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கிளை ஊராட்சி என பல்வேறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் மார்கழி மாதம் துவக்கம் முதலே பனிப்பொழிவு அதிகரித்து வருகிறது. கடந்த வாரங்களில் புயலால் கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளது. மார்கழி மாதத்தில் குளிர்ந்த காற்றுடன் பனிப்பொழிவு அதிகரித்து வருவதால் குளிர்கால ஆடைகளின் தேவை அதிகரித்து விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளில் ஸ்வெட்டர், தொப்பி, போர்வை உள்ளிட்ட கம்பளி ஆடைகள் காஷ்மீரிலிருந்து கொண்டுவரப்பட்டு புதுவை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் புதுவையில் குளிர்கால ஆடையான ஸ்வெட்டர் விற்பனை சூடுபிடித்துள்ளது. ஆடைகளின் தரம் வண்ணத்திற்கு ஏற்ப குறைந்தபட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் 2000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குளிர்கால ஆடைகளை புதுவையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இதனால் புதுவையில் ஸ்வெட்டர் விற்பனை சூடுபிடித்துள்ளது. வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோணி தலைமையேற்றார். பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துரை வழங்கினார். நாட்டு நலப்பணி புதுச்சேரி மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். ஆங்கில விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அலுவலக கண்காணிப்பாளர் செல்வி மற்றும் திட்ட ஆய்வாளர் பழனிவேல் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். திட்ட அலுவலர் அருள் நன்றி உரை கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் செல்லம்பாப்பு நகரில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது.
மேலும் சசிபாலன் தலைமையில் குழந்தை இயேசு குடில் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்த குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நடனமாடினர். அதனைத் தொடர்ந்து கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சசிபாலன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கேக் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாநில அன்னதான கமிட்டி, மாவட்ட நிர்வாகிகள், ஐயப்ப யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருளை பெற்றனர். வேதபுரியின் பாரம்பரியம், ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் குறித்து ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி நடத்திய சர்வதேச மாநாடு 8வது சித்தர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆரோ பாரதி மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இணைந்து ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் என்ற சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இந்த ஆண்டு சித்தர் தினத்தின் ஆய்வுப் பொருள் பொது சுகாதாரத்திற்கான சித்த முறை. இதுவே இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தால் நினைவு கூறப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தலைப்பே இம்மாநாட்டின் முக்கிய கருத்தாக அமைந்தது. விழாவில் புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், புதுச்சேரி வேத வித்யா கேந்திராவின் புரவலர் ஸ்ரீ பியூஷ் ஆர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆன்மீக தலைவர்கள், அறிஞர்கள், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். பேராசிரியர் வேத் வியாஸ் இத்வேதி, டாக்டர் சுந்தரமுருகன், பேராசிரியர் கிருஷ்ணமோகன் கோத்ரா, பேராசிரியர் சார்லட் ஸ்மித் பலர் ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர், புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதனோடு கல்வி மேம்பாடு, நிறுவன ஒத்துழைப்பு, ஆராய்ச்சி மற்றும் சமூக ஈடுபாடு முயற்சிகள், புதுச்சேரியின் வேத மற்றும் சித்த மரபுகளை புத்துயிர் பெற வேண்டியதன் அவசியம் குறித்து தகவல்களும் இம்மாநாட்டில் இடம்பெற்றது. புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக பாரத ரத்னா புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் அமரர் ராமச்சந்திரனின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு நமது மனிதநேய மக்கள் சேவை இயக்க ஐயனார் நகர் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். மேலும் அதனைத் தொடர்ந்து மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள அமரர் ராமச்சந்திரன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். ஒரு நிமிஷம்
அமமுக மேற்கு மாநிலம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லியனூர் பகுதியில் உள்ள அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, அம்மா பேரவை காண்டீபன், துணை செயலாளர்கள் கலைவாணி, விஜயகுமாரி, அணி செயலாளர்கள் ஜான்சன், சிவகுமார், ஓட்டுநர் அணி தண்டபாணி, தொகுதி செயலாளர்கள் குமரவேல், கண்ணன் என்கிற ராமச்சந்திரன், கண்ணதாசன், நிர்வாகிகள் அப்பர்சாமி, கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் டாக்டர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியின் சார்பில் மூலகுளத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன், லூர்து, சண்முகம், ஹரி, சிவா, பிரபு, சரளா, அமலா, சந்திரா மற்றும் கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், மேற்கு மாநில கழக வர்த்தக அணி செயலாளர் தனவேல், கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். டோபுவிமானின் 37வது தேசிய கண்காட்சி புதுச்சேரி குருசுக்குப்பத்தில் உள்ள தஸ்மாய் கலை மற்றும் கலாச்சார மையத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த கண்காட்சி நிலைத்தன்மை மற்றும் உயிர்க்கழிவுகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முன்பு கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், புதுடெல்லி, சூரத், சிம்லா, சண்டிகர், மும்பை, ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், கவுகாத்தி, காத்மண்ட், மஸ்கட், துபாய், புளோரன்ஸ் ஆகிய இடங்களில் கண்காட்சியை அவர் நடத்தியுள்ளார். பங்கேற்பாளர்கள் 15 வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் பங்களாதேஷ் மற்றும் ஈரானிலிருந்தும் பங்கேற்றனர். விழாவில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், மூத்த கலைஞர் கீர்த்தி சந்தக் ஆகியோரால் துவக்கி வைக்கப்பட்டு கலை மற்றும் கலாச்சார பரிமாற்ற கண்காட்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், கலை ஆர்வலர்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பிடம் பெற்ற ஓவியர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் சான்றிதழ்களை வழங்கினார். ஓகே சார். ஓகே. ஓகே. அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் ஞானமேடு ஸ்ரீ சொர்ணகர்ஷ பைரவர் ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விநாயகர் பூஜை, கணபதி ஹோமம், கலச பூஜை இவைகளைத் தொடர்ந்து பைரவருக்கு அபிஷேகம், பொடி, மஞ்சள், பால், தயிர், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள், தேன், விபூதி, சந்தனம், சொர்ணம் இவைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அஷ்டகத்தை பாராயணம் செய்து பஞ்சதீபம் ஏற்றி தேன், வெண்கடுகு ஆகியவற்றை ஹோமம் செய்து தேன் மற்றும் மாதுளம் பழத்தால் அபிஷேகம் செய்து சிகப்பு வண்ண பட்டு வஸ்திரமும் தாமரை மாலையும் சாற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பைரவரை வழிபட்டு ஸ்ரீ பைரவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி கலைமாமணி முத்துகுருக்கள் செய்திருந்தார்.
புதுச்சேரி பில்டர் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷனின் பொதுக்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் டைரி வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோசியேஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சுந்தரராசு. அரசு பள்ளி ஆசிரியரான இவர் ஆண்டுதோறும் பலவிதமான பொருட்களை கொண்டு தனது வீட்டில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பது வழக்கம். ஆசிரியர் சுந்தரராசு ஏற்கனவே கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசிஸ்ட் உலக சாதனை விருது பெற்றவர். காய்கறி, பிளாஸ்டிக் பாட்டில்கள், தேங்காய், 25 வகையான சிறுதானியம், 700 புத்தகங்கள், 1000 துணிப்பைகள், நொறுக்கு தீனிகள், டிஸ்போஸ் சிரஞ்சி ஊசி, கணினி மற்றும் பழுதான மின்னணு பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டுகளில் கிறிஸ்துமஸ் குடில் வடிவமைத்துள்ளார். மேலும் தற்போது 12வது ஆண்டாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து 500 மாதிரி செல்போன்களால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் உள்ள செல்போன்களால் பல்வேறு குற்ற செயல் நாள்தோறும் நிகழ்த்தி இதை மையமாக வைத்து இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் உள்ள செல்போன்களால் பல்வேறு குற்ற செயல் நாள்தோறும் நிகழ்கிறது. இதை மையமாக வைத்து குடல்களில் சமூக ஊடகங்களான முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைத்தளம், யூடியூப் மற்றும் இமெயில் போன்ற வலைத்தள முகப்பு பக்கங்களை கொண்ட மாதிரி செல்போன்களை கொண்டு குடில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிற செல்போன்களை கொண்டு கூரை வடிவத்தில் குடில் தொழுவமாகவும் செல்போன் இணைய வழியாக ஏமாற்றம் செய்யப்பட்டு இருந்தால் புதுச்சேரி சைபர் கிரைம் இலவச எண் 1930 மற்றும் மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களை தெரிவிக்கும் வகையில் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாற்போல் கையில் செல்போன் பயன்படுத்தி தன் இளைய தளத்தில் உலா வருவது போல் தத்ரூபமாக செய்துள்ளார். இந்தியாவில் அனைத்தும் செல்போன் டிஜிட்டல் மையமாக திகழும் இச்சூழலில் செல்போன் இணைய வழியாக பயன்படுத்தும் போது கவனக்குறைவு, அறியாமை, ஆசை, இலவசம், சலுகை மற்றும் தொழில் போட்டி என பல்வேறு காரணங்களால் ஏமாற்றம், மோசடி நிகழ்வுகள் மற்றும் குற்ற செயல்கள் ஏற்படுகின்றன. எனவே செல்போன் இணைய வழித்தளங்களை கவனமுடன் பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு தெரிவித்து வருகிறார். இந்த விழிப்புணர்வு பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ஆசிரியர் சுந்தரராசுவை பாராட்டி வருகின்றனர். 20 வகையான வண்ணங்களை கொண்டு இந்த வலைதளங்களில் வண்ணங்களை கொண்டு கிறிஸ்துமஸ் மரத்தை பச்சை வண்ணத்திலும் அதோட குளிர் பகுதியை சிவப்பு வண்ணத்திலும் நிலப்பகுதியை பச்சை வண்ணத்திலும் மேற்கொண்ட பின்பக்கத்தில் செல்போன் உள்ளது போலவே சுமார் 300 வகையான செல்போன்களை கொண்டு இதில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டம் தனியார் ஹாலில் மாநில நிர்வாகிகளின் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் அபிப் ரஹ்மான் ஆரம்ப உரை நிகழ்த்தியதைத் தொடர்ந்து தலைமையேற்று நடத்திய மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மாநில செயலாளர் காரைக்கால் யூசுப் தொகுப்புரை வழங்கினர். மாவட்ட செயலாளர் இர்ஷத் அஹ்மத் கடந்த ஒரு ஆண்டுகால செயல்பாடுகளின் ஆண்டு அறிக்கையையும் மாவட்ட பொருளாளர் ஷாகுல் ஹமீது வரவு செலவு கணக்கு அறிக்கையையும் தாக்கல் செய்தனர். சிறப்பாக செயல்பட்ட கிளை நிர்வாகத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இறுதியாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை யாதவர் முன்னேற்ற சங்கம் சார்பில் புதுவை வள்ளலார் சாலையில் உள்ள பிரின்ஸ் ஹாலில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கிருபானந்த வாரியார் படைப்புகளில் வாழ்வியல் எனும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற நல்லாசிரியர் பூங்குழலி பெருமாளுக்கு புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், இஸ்ரோ விஞ்ஞானி புருஷோத்தமன், யாதவ முன்னேற்ற சங்க தலைவர் இரவி மற்றும் பெரியோர்களால் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நல்லாட்சி வார விழாவையொட்டி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைமை செயலர் ஷரத் சௌஹான், அரசு செயலர் நெடுஞ்செழியன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை ஆட்சியர் சோமசேகர், அப்பாராவ் கட்டாரு, வட்டாட்சியர் பிருத்வி, அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் வங்கி உள்ளிட்ட 23 துறைகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றுகையில், இந்தியாவின் முதுகெலும்பு என்பது கிராமங்களின் வளர்ச்சியை குறிக்கும். நல்லாட்சி என்பது கிராமங்களில் இருந்துதான் தொடங்க வேண்டும். ஏனென்றால் கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பாக உள்ளது.
இதுபோன்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாம்கள் கிராமப்புறங்களில் நடக்கும்போது அங்கு வாழ்கின்ற ஏழை எளிய சாமானிய மக்கள் அதிக பயன்பெறுவார்கள். இந்த நல்லாட்சி நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கமே அதுதான் என குறிப்பிட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி பாஜக முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள் ஞானசேகர், பிரியா கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி முதலியார்பேட்டை விடுதலை நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விதவிதமான வண்ணக்கோலங்கள் வரைந்து அசத்தினர். இப்போட்டியில் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விதவிதமான வண்ணமயமான கலர் கோலங்களை வரைந்தனர். இப்போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றி பெற்றவர்களுக்கு சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். தந்தை பெரியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தந்தை பெரியார் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக உரிமை மீட்புக்குழு செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் திராவிட கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் குப்புசாமி, செயலாளர் அறிவழகன், தமிழ்செல்வன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பெரியார் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பிலும் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புரட்சி தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரனின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரனின் நினைவு தினம் புதுவை மாநில அதிமுக உரிமை மீட்புக்குழு சார்பில் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள புரட்சி தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், மாநில அணிகளின் செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் MGRின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் MGRின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைமை கழகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராம், மாநில இணை செயலாளர்கள், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், கழகத்தினர், நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் MGRின் நினைவு நாளை முன்னிட்டு பாரத ரத்னா டாக்டர் MGR மக்கள் நல இயக்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள MGR திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் இயக்க நிறுவன பேராசிரியர் அண்ணா ஜெகன், தலைவர் சிவா, துணைத் தலைவர் இளங்கோவன், பொருளாளர் பேராசிரியர் சண்முகவேல் கலந்து கொண்டனர். புதுச்சேரி BSNL புதிய சேவைகள் மூலம் 400க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி சேனல்களை இலவசமாக பார்க்கலாம் என்று அதன் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி ஜெராட் தெரிவித்துள்ளார். மண்ணாடிப்பட்டில் BSNL நிறுவனம் சார்பில் செல்போன் வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனாளிகள் பயனடையும் வகையில் பல்வேறு சேவைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா நடந்தது. விழாவில் BSNL தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி ஜெராட் கலந்து கொண்டு இன்டர்நெட் இலவச தொலைக்காட்சி, தேசிய வைஃபை ரோமிங் மற்றும் பைப்பர் இன்டர்நெட் தொலைக்காட்சி சேவைகளை அறிமுகம் செய்து வைத்தனர். விழாவில் தமிழ்நாடு மாவட்ட தலைமை பொது மேலாளர் பார்த்திபன், புதுச்சேரி முதன்மை பொது மேலாளர் திலகவதி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.